அதில் என்ன பண்ணுவாங்கன்னா போர்வையில் எடுத்துகிட்டு போய் தூக்கிடுவாங்க. கன்விக்ட் ஆனவொன்னு நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கே நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வேண்டியதாக இருக்கலடான்னு ஒரு கிராக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியலையே, நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த கதைக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அப்போஸ் பண்ணுவாங்கங்கிறதே எனக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். அம்மா தானே, அதான் சொன்னேன், அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான இந்த வர ஜெயில் போர்ஷன் ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஜெயில் தான். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இது நம்ம ஊரில் இருக்கா? நான் இங்கிலீஷ் படத்தில் தான் பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லன்னு கிடையாது, இந்தியாவில் இருக்குது. ஓ அப்படியா? ஆமாம், நான் அது ஒரிஜினலில் தான் ஷூட் பண்ணோம். நாங்கள் ஜெயில் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஜெயில் தான். அப்படியாங்க? எதுவுமே நாங்கள் செட் போடல. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஒரிஜினல். அது ப்ராப்பராக போய் அப்போ பர்மிஷன் வாங்கி அங்கே போய் அங்கே ஒரிஜினல் கைதிகளோடு நாங்கள் கொஞ்ச நாள் இருந்து பேசக்கூடாது. எப்படி பேசுவீங்க? ஓ பேசக்கூடாது. என்னங்க நீங்கள், அவங்கெல்லாம் ஆளாளுக்கு நாங்கள் போய் இருந்தது நார்காட்டிக்ஸ் விங் வேறு அந்த இதெல்லாம். ஸோ அவங்கக்கிட்டலாம் எப்படி பேசுவீங்க நீங்கள்? ஸோ அந்த மாதிரியான இந்த வர ஜெயில் போர்ஷன் ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஜெயில் தான். அதை பற்றி சொல்லுங்கள். ஷூட்டிங் இன் ரியல் லொக்கேஷன்றதை நம்ம பேசணும். ஆமாம், ஆனால் ஷூட்டிங் இன் ரியல் ஜெயில் அதுக்கான ப்ராசஸ் அது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் அது கரெக்டாக அந்த அவங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான ப்ரோட்டோகால்ஸ், கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோடு தான் நம்மளை உள்ளே விடுறாங்க. அவங்க கரெக்டாக தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு, நமக்கு தான் அது என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளோட தொழில். அது அவங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். ஸோ என்ன ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்கலாம் சும்மா கிடையாது, அவங்கள ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கான ப்ரைவசியை நம்ம இது பண்ணணும், அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வருவாங்க, பேசுவாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், கேட்பாங்க, போவாங்க. யூ டூ நாட் என்கேஜ், அது பண்ணக்கூடாது. அதில் இன்னும் 2-3 இடங்கள்லாம் இருக்குது. அது ஒரு ரிசர்ச். ஒன்ஸ் யூ ஆர் கன்விக்டட், நீங்கள் உங்களுக்கு அதாவது இங்கே ரிமாண்ட்லேருந்து கன்விக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன தோப்பு மாதிரி வச்சுருக்காங்க, மாந்தோப்பு மாதிரி இருக்குது. அதில் சும்மா அங்கே போக வர வழி தான் அது. நம்ம இதில் காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு ஷாட்டில் வந்திருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா போர்வையில் எடுத்துகிட்டு போய் தூக்கிடுவாங்க. கன்விக்ட் ஆனவொன்னு நிறைய அந்த மாதிரி அங்கே நடந்திருக்கு. அதனால் அந்த சைடெலாம் நீங்கள் கொஞ்சம் போகாதீங்க. அந்த சைடு யாராவது வந்தாங்கன்னா யாரையும் இது பண்ணாதீங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னன்னே தெரியாது. தே ஆர் பீன் உள்ளார அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட ரீஹேபிலிட்டேட் தான் அங்கே பண்ணுறாங்க. நான் என்னன்னா காலேஜ் மாதிரி இருக்குது, அப்படி தான் நான் யோசித்தேன். ஏன்னா அப்படி தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ தே ஆர் லைக் அ கம்யூனிட்டி. அவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ளார ஒரு இது இருக்குது, லைக் தே ஆர் ட்ரைங் டு ரீஹேபிலிட்டேட். கரெக்ட். அந்த மாதிரி ரொம்ப வெரி ஃபியூ தான் ரொம்ப ரொம்ப இதாக இருக்காங்க. அதாவது ரொம்ப அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதை வந்து இது பண்ண முடியல. அவங்களாம் தான் தே ஆர் கமிட்டிங் இந்த மாதிரியான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஜெயில் அதில் ஷூட் பண்ணதை பற்றி ஏன் கேட்கணும்னு நினச்சேன்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே 4 கேமரா 2 ட்ரைபாட் எடுத்துகிட்டு போனோம்னாலே அவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு மால்குள்ளே கொண்டு போக முடியாது. எஸ். அப்போது டெக்னிக்கலாக உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு? சேம் தான், சேம். அது கரெக்டாக டைமுக்கு போய்ட்டுறதுலேருந்து க்ரூவில் இருக்கிற எல்லாரோட ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் போட்டு போகிறோமோ அதே ட்ரெஸ்ஸில் தான் வெளில வரணும். ஸோ எல்லாமே இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற அந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற அந்த ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் தான் இருந்தது. அவங்களும் வந்து அந்த ஆஃபீஸர்ஸும் வந்து நம்ம கூட இருக்கும்போது தே ஆர் பிஹேவிங் வித் நம்ம கூட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுமோ அப்படி இருக்காங்க. அவங்க கூட இருக்கும்போது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுமோ அப்படி இருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் ப்ரொஃபஷனல். அதில் நம்ம எந்த ஒரு செகண்ட் தாட்ஸும் கிடையாது. கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷனல். எஸ். மெயினாக நீங்கள் வந்து 2 ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போது ஒரு வெப் சீரிஸ் எடுத்து முடிச்சிருக்கீங்க. தட் இஸ் லேபிள். ஃபிலிம் ரைட்டிங்க்கும் சீரீஸ் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? டிஃப்ரென்ஸுன்னா நம்ம எபிசோடிக்கல் ரைட்டிங் தான். நீங்கள் சொன்னீங்களே ஃபஸ்ட் 5 மினிட்ஸ், அடுத்த 5 மினிட்ஸ் அது. அண்ட் இது வந்து ஒரு கதைக்குள்ளார நம்ம நிறுத்திட்டோம். ஸோ ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் தான், கேரக்டர் ட்ரிவன். ஆமாம், ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் தான். அந்த ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு நம்ம என்ன, அதுதான் ஃபிலிமுக்கும் நம்ம பண்ணுவோம். ஹீரோ யார், அவருக்கு என்ன வேணும். கரெக்ட். அதுதான் இதிலே பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பெருசாக ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங். இதில் என்ன நமக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ்னால் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அதர் கேரக்டர்ஸ். நீங்கள் வந்து இந்த கதைக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அப்போஸ் பண்ணுவாங்கங்கிறதே எனக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். சினிமாவில் அதுக்கான டியூரேஷன் இருக்காது. ஸோ இதில் வந்து என்னென்ன, இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஷார்ட்டில் கடந்து போயிடுவோம், ஒரு டயலாகில் கடந்து போயிடுவோம், இந்த கேரக்டரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனில் கடந்து போயிடுவோம். அந்த கேரக்டரோட டெப்த் என்ன, அந்த கேரக்டரோட யூஸ் என்ன, அந்த கேரக்டர் இந்த கதைக்கு எப்படி வேணும்,
வேணுமா வேணாமா அப்படின்றத ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வரமாட்டோம் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ரைட்டிங் ஃபார் நம்மளோட எபிசோடிக்கல் ரைட்டிங்கில் வந்து வி வில் டிஸ்கஸ் எவ்ரி கேரக்டர். வேணுமா வேணாமாங்கிறத ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான் நம்ம இதில் டிஃப்ரென்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எடிட்டிங் சிமிலர். எனக்கு ஆக்சுவலாக இந்த எடிட்டிங் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏன் வேணுன்றது எனக்கு எப்போவுமே எனக்கு அந்த ஃபாஸ்ட் கட்ஸ் இருக்குல்ல, எங்கேஜிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கட்ஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பேசிக்லி எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. இஃப் ஐ வாண்ட் டு ஃபீல் த ஆடியன்ஸ்னா ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுங்களேன், அங்கே கொஞ்சம் ஃபீல் பண்ணட்டுமே, கொஞ்சம் மியூசிக் வரட்டுமே, கொஞ்சம் ஏதாவது எஃபெக்ட்ஸ் போட்டுமே அப்படின்னா இல்லை டியூரேஷன் அப்படின்னு ஒன்று வரும். என்றைக்கு அது மாறும்னு தெரில. மாறும்போது அட்லீஸ்ட் ஐ வில் பி ஹாப்பி ஃப்ரம் மை ப்ராடக்ட். என்ன எனக்கு ஓகே, நான் நினச்சது மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சில படங்களுக்கெலாம் அது நிறையா அமையும். ஒரு இடத்துல கேமரா வச்சிட்டாங்கன்னா அது பாட்டுக்கு ஓடும், ஒரு 1/2 மணி நேரம் சந்தோஷமாக வைப்பாங்க அந்த சாட்டை. நமக்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தமாக இருக்குது. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், ஒரு டீமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதி ஏதாவது ஒரு பாயிண்ட்டையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கிராக் பண்ணும்போது ஒரு ஹை கிடைக்கும்ல, அந்த ஹை பற்றி சொல்லுங்கள், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். இல்லை இதில் நம்ம அது ஜென்ரலாகவே ஹைங்கிறது வந்து இப்போ நமக்கு ஹையாக இருக்கிற விஷயம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹையாகவே ஆகாது. அது வந்து நம்ம யார் கூட இருக்கோங்கிறத பொறுத்து, நம்மளோட சரௌண்டிங்ஸ் பொறுத்து. அந்த டிஸ்கஷன் டைமில் இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டான பர்சன்ஸாக நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம பயங்கரமாக உண்மையாலுமே அது ஹையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, பட் அது அவங்களுக்கு ட்ரிகர் ஆகலை, இல்லை அவங்களுக்கு வந்து அது கன்வே ஆகலைன்னா அது அங்கனே செத்து போயிடும். ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் ஒன்லி. அது உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் அது கரெக்டான ஆளுங்க கூட உட்கார முடியும், நேரம் நல்லா இல்லைன்னா ஓகே. லேபிளில் நீங்கள் அப்படி கிராக் பண்ணி சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு திருப்தி அடைந்த ஒரு சில காட்சிகளோ இல்லை ப்ளாட் பாயிண்ட்ஸோ? இல்லை, எல்லாமே எனக்கு அப்படி தான். ஏன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஹை பாயிண்ட்டை நான் ஃபீல் பண்ண இந்த ஸ்கூல் கான்வர்சேஷன்ஸ். இந்த கேரக்டரு என்னவாகணும், இந்த கதையை நம்ம ஃபஸ்ட்டு கதையாக சொல்ல போகிறோன்றது ஒன்று இருக்குது. அதுக்கு நமக்கு ஒரு ஹை வேணும். ஏன்னா அதுதான் வந்து என்டையர் சீரீஸையுமே ட்ராவல் எடுத்து பண்ண போகுது. இப்போது பிரபா அப்படின்ற ஒரு பையன் விளையாட போன இடத்துல அங்கே ஒரு வேறு பசங்க பண்ணதை இவன் தான் பண்ணான்னு தவறுதலாக நினச்சி இவனையும் அந்த ஏரியா பேரை கேட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்றது எனக்கு ஒரு ஹை. அது எனக்கு எல்லாருக்குமே அது ஃபீல் ஆச்சு. இட் ஒர்க் லாட். ஏன்னா அதுக்கப்புறமா அவன் ஜூனியர் போயிட்டு அங்கே அவனால் அங்கே ஃபிட்டின் ஆக முடியாமல் அண்ட் அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு கைடன்ஸ் கிடச்சி, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சி வெளியே வந்து அவன் அங்கே வந்து ஹீ யூஸ் த டைம் இன்சைட் வெரி வெல் டு ஸ்டடி. ஒரு படிப்பு மேலே அவனுக்கு ஒரு ஆர்வம் போய் படித்து வெளியே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு நிற்கிறான். நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கே நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வேண்டியதாக இருக்குல்லடான்னு ஒரு கேட்குறாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலி ஹையாக ஃபீல் ஆச்சு. அதை கிராக் பண்ணும்போது ப்ரூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்ம வாழ்க்கையில் எங்கே ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து தான் உங்களுக்கு நான் என்ன ஆகணுன்றதை சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த பாயிண்டில் இந்த கேரக்டர் எங்கெங்கெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கும் பாருங்கள் அப்படின்றது நமக்கு ஒரு ஹை பாயிண்ட்ஸ்க்கான ஒரு சீக்வன்சியல் ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. இதை கிராக் பண்ணிட்டோம், இதை வச்சு அப்படியே ஒவ்வொன்றா நம்ம போக முடிஞ்சுது. ஆனால் அதர் கேரக்டர்ஸோட டெரிவேஷன்ஸில் பாதாளம் கேரக்டர் வந்து அது ஆக்சுவலாக அது ஒரு எபிசோடு தான் அந்த கேரக்டர். ஆமாம். ஆனால் அந்த ஒரு எபிசோடு வந்து அதுதான் அந்த ஹோல் சீரீஸையுமே அந்த இம்பேக்ட்ஸ் கான்சிக்வன்சஸை வந்து ட்ரிவன் பண்ணுது, ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரையும் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம கிராக் பண்ணும்போது ஒரு ஹை கிடச்சிது. அண்ட் விஷுவலாக நான் அந்த பாதாளம் கேரக்டர் வந்து ஏன்னா நம்ம வாயிலாகவே சொல்லிக்கிட்டே இருக்கோம். எனக்கு நம்ம எப்போவுமே வாயில் சொல்கிறதுன்றது ஒரு ஹை கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது எதையாடா அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், எதையாட உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி எட்டி வரைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு வந்து ஒரு 1% கூட கம்மியே ஆகலை. பாதாளம் நம்ம என்ன பேசணும் அப்படிமோ நம்ம இவ்வளோக்கும் நாங்கள் பிளான் பண்ணதை விட கம்மியாக தான் ஷூட் பண்ணோம். வி ஹேட் அ லாட் ஆஃப் பிளானிங்கு. அந்த கேரக்டருக்கு நிறைய ஷூட் பண்ணணும்னு நினச்சோம், பட் ஆனால் கம்மியாக தான் ஷூட் பண்ணோம். தோ அது வந்து எனக்கு அந்த ஹை கிடச்சிது விஷுவலி. ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து அந்த நரேட்டிவ் ஃபோட்டோ வச்சு
ஆமாம், அந்த ஃப்ளைஓவரில் நீங்கள் ஷூட் பண்ண விதம், லைட்ஸு, அது எவ்ரிதிங். அதான் அதோட விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு அது பயங்கர ஹையாச்சு. அந்த பாதாளமோட இன்ட்ரொடக்ஷனும் சரி, அண்டு பாதாளோட எண்டும் சரி. அண்டு வேறு இதில் வந்து நம்ம அந்த செல்ஃபீஸ், அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கல்ல, வீடியோஸ், எல்லாருமே வீடியோ எடுக்கிற அந்த இது, அம்மாக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறது, இவர் வந்து இவனுங்களை வந்து இவனுங்க மேலே இவனுங்கெல்லாம் வந்து என்ன இவரோட அந்த குறைச்சி மதிப்பிட்டுட்டு இவனுங்க பாவம் இவங்க மேலே கேஸ் போட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு இவனுங்களுக்கு இன்னும் பெரிய லெவல் கான்டாக்ட்ஸ் கிடச்சிச்சின்னா இவங்க இதுக்குள்ளே போயிடுவானுங்களோன்னு சொல்லி அவங்கள வெளியில் எடுத்துட்டு, பட் ஆனால் அவனுங்க அதையும் அந்த போன கொஞ்ச நாளில் அவனுங்க போயிட்டு ஒரு மாதிரி ரெடியாகி வந்தானுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி அதுக்குள்ளே போயிட்டானுங்க அப்படின்னப்போ இதுக்கு காரணமே இவர் தான் சொல்லுவானுங்கல்ல. அது வந்து எனக்கு இட்ஸ் லைக், என்னடா அப்போ நான் சரியாக இருக்கேனா, நான் நம்புகிறேன்னா, எல்லாரும் அப்படி இல்லைன்னு நானும் நம்பிட்டேன்னா, என் மேலே எனக்கு ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த கேரக்டர் என்னை ப்ரொட்டகனிஸ்ட்டாக நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு ஒரு செகண்ட் என்னை வந்து இது பண்ண. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கூட போன்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு பெயின். அது ஏன் அம்மா சொல்ல நினச்சிங்க? அம்மா தானே, அதான் சொன்னேன், அம்மாவுக்கு தான் தெரியும் பிள்ளைக்கு என்ன வேணும்னு. அம்மாக்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அந்த பைக்கில் ஏறது தானே சொல்லுங்கள்? பைக்கில் ஏறுறது பிரபா போன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க ஏன் அதை சொல்லணும்? அம்மா வந்து பையனுக்கு பையனோட அந்த இதெல்லாம் சேஃப்டி, நீ எதை நோக்கி போறியோ அதுக்கு நீ இருக்கணும்லப்பா. இந்த பசங்க உன்னை பார்த்துக்கிட்டானுங்க, நீ போ. அவங்களுக்கு என்னென்னா ஒன்றும் ஆகாது, நீ பார்த்துப்ப ஒன்று, இவனுங்களால் எந்த பிரச்சனையும் உனக்கு வந்துட வேண்டாம். அப்படி இதுதான் அம்மா போன்னு சொல்கிறதுக்கான ரீசன். அப்பா முறைச்சிட்டு போவார். இது வரைக்கும் அப்பா வந்து எங்கேயுமே அம்மா மேலே ஒரு செகண்டு கூட வேறு எந்த ஒரு எமோஷனும் எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாத ஒருத்தர் ஃபஸ்ட் டைமாக அம்மாவை முறைச்சிட்டு போவார். அந்த சீனில் மட்டும்தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது. ஏன்னா அந்த பாயிண்டில் அவங்க அப்பாவால் அவ்வளோதான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அங்கே அம்மா டேக் ஓவர் பண்ணி, ஆமாம், டேக் ஓவர் பண்ணி நீ அம்மா தான் ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது கரெக்ட். அவங்க டேக் ஓவர் பண்ண அந்த ஃபீலில் அப்பாவுக்கு ஒவ்வாத ஒரு இது நீ பண்ணியிருக்க வேண்டாமே, என் பிள்ளைக்கு தெரியாதா அப்படின்றது தான் அப்பாவோட மனநிலையாக இருக்கும். இதெல்லாமே எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து. ஆனால் அந்த பைக்கில் ஏறி அவர் ஒன்று பண்ண போகிறாருல்ல, ஆமாம், பிரபா கேரக்டர் ஒன்று பண்ணுதில்ல, அது இதுக்கே ரிவீட்டாக இருந்துச்சு. ஆமாம், அது ஆப்வியஸ்லி இல்லை. நம்ம அந்த இடத்துல நம்ம அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபீல் இப்படி கம்மியாக கொண்டு வந்தால் தான் அடுத்து ஹை இருக்கும். ஹை ஒன்று ஹீரோ மேலே ஒன்று ஏறும். அது சூப்பரான ஸ்ட்ரெச். ஆமாம், அந்த இடத்துல போய் அந்த ஏரியாக்குள்ளார இன்னும் நிறையா அதில் ஷார்ட்ஸாக நம்ம நிறையா யோசித்தது. ஏரியாக்குள்ளே யாரெல்லாம் இவங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஏன் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இப்போ பிரபா வந்து ஏன் இந்த பசங்க கூட போயிட்டுருக்காப்புல, இந்த கேள்வியெல்லாம் வரணும். பட் நமக்கு அந்த டியூரேஷன்னால அதை முடிஞ்ச அளவுக்கு ஆன் பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, கட் பண்ணால் அங்கே பேசலாமே, அந்த மாதிரி போயிட்டோம். ஒரு ஏரியாவில் பசங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரோட்டில் இழுத்துட்டு போகிறாங்க, அவங்க என்னமோ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அந்த போலீஸ் வந்து தடுத்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ தடுத்துருச்சு. இதை நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். ஒரு ஏரியாவில் நடக்கிறது எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது வருதுன்றதை பேசி கேட்டிருக்கோம், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஷாட் மட்டும் ஸ்கூல் பசங்க பார்க்குறத நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆமாம், செம மாட்டுங்க. எதை யார் பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போது நான் டிவியில் பார்க்குறதுக்கு, டிவியில் சொல்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும். நேரில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், என்ன இம்பேக்ட் கிரியேட். நேரில் பார்க்குறதெல்லாம் நம்ம விட்டுறோம், கண் எதிரில் நடக்கிறதெல்லாம் விட்டுறோம். அதை நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. அதுக்கான எந்த ஒரு குரலோ எதிர்குரலோ, சினிமாக்காரனை வந்து சண்டை போட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியே அதை சுருக்கிக்கிறோம். அதில் கண் எதிரில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தன் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கிறப்போ ஏதோ ஒரு குழந்தை மனசில் அதை பார்த்துட்டு அது சரின்னு தோணிடுச்சுன்னா, அதுதான் முத்துவேல் வந்து சொல்லுவார். இவனுங்க லேபிள் மயிறு மட்டன் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு எப்படியோ அழிஞ்சு போகிறானுங்க. அந்த ஸ்கூல் பசங்க முன்னாடி போய் இது பண்ணும்போது அவனுங்க வாழ்க்கை என்ன வருதுன்னு அவர் ஒரு கேள்வி கேட்பார். ஒரு தகப்பன் நலனிலிருந்து அவர் கேட்குற கேள்வி தான் இளவரசார் கேட்குறது. ஸோ இதுதான் நம்ம இதில் சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன கடத்தப்படணுங்கிறதுல நம்ம தெளிவாக என்ன இதில் ரியல் லைஃப்பில் இருக்கோங்கிறது தான் நம்ம கேள்வி. சினிமாவில் இல்லை, சினிமாவில் என்ன வேணால் வரும் போகும், அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான். அந்த நேரத்தில் அது உங்கள் மனசுக்குள்ளார இருக்கும். எல்லாமே அவ்வளோ பாதிப்பை கொடுத்துருமா
எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது. இந்தியன் பார்த்துட்டு நம்ம எல்லோரும் லஞ்சத்தை விட்டுருவோன்னு நம்ம இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையாக மட்டும்தான் நான் சினிமாவை பார்க்குறேனே தவிர, அது ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்கிறோமே தவிர, இயல்பு வாழ்க்கைக்குள்ளே ஆமாம் எங்கே நம்ம அதை எடுத்துகிட்டு வரோம், எங்கே அதெல்லாம் நம்ம அதை வந்து இம்ப்ளை பண்ணுறோம், எங்கெல்லாம் வந்து அதை கொண்டு வர நினைக்கிறோன்றதுல நம்ம கான்ஷியஸாக இருக்கமா அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிறதுல என்றைக்குமே தப்பு இருக்காதுன்னு தான் தோணுது. பயங்கரமான டைலாக்னா ஆக்டோபஸ் டைலாக். கை நிறையா இருக்குது, எந்த கை எடுத்தாலும் போகிறது என்னமோ ஒரு வயிற்றுக்கு தான். செம்ம டைலாக் அது ஐ திங்க் மேபி ஞாபகம் கூட இருக்கலாம். அது எப்படி கிராக் பண்ணிங்க? அது கிராக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தெரியலையே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நமக்கு என்னென்னா இது ரொம்ப ஒரு வாஸ்ட்டாக நம்ம எழுதி வச்சுருந்தோம், நிறையா இருந்துச்சு. அதை நம்ம வேண்டான்னு ஷார்ட் பண்ணி எடுத்ததில் அங்கங்கே இந்த மாதிரியான வசனங்கள் ஒர்க் அவுட் ஆனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இது ஹோல் கிரெடிட் வந்து ஜெயச்சந்திரா அவரோட ஒர்க். அண்ட் என்னோட கோ டைரக்டர் ஆண்டனி, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அசோசியேட் டைரக்டர்ஸு எல்லாருமே இதில் வந்து தே ஹவ் கான்ட்ரிபியூட். அவங்க ஓன் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே அதை அவங்களோட தான் ஒரு ப்ராடக்டாக ஓன் பண்ணிக்கிறா. அந்த ஒரு ப்ராடக்ட் தான் என்றைக்குமே ஜெயிக்கும். கரெக்ட். அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அதுக்கும் டிட்டாச் ஆகிட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்களால போக முடியாது. ஏன்னா அது அந்தளவுக்கு அவங்க இன்வால்வ் ஆகி எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இதில். ஏன்னா வெற்றி அப்படிங்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். ஏன்னா அப்போ தான் எல்லார் பேரையும் என்னால் சொல்ல முடியும். ஸோ எல்லாருக்குமே அது போய் சேரும். எல்லாருக்குமே இதுக்காக ராத்திரி பகலாக தூங்காமல் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸும், சிங்கிள் லைட் ஆஃபீஸர்லேருந்து ஸ்டண்ட்டுலேருந்து மாஸ்டர்லேருந்து எவ்ரிபடி செட்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸு, சவுண்ட் டிசைன் அண்ட் சரி. இங்கிலீஷ் பாட்டு தான் டைட்டில் ட்ராக்காக இருக்கணும் ஏன் முடிவு பண்ணீங்க? நான் அதான் ஃபஸ்ட் பார்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது டிட்ன்ட் ஹேப்பன். இங்கிலீஷ் பாட்டு எனக்கு யூ கால் மீ அ ஜோக்கர். ஸோ அதுதான் இதோட ஐடியா. இதுதான் வந்து அவங்களுக்குள்ளார ஏற்படுற பிரச்சனை, உளவியல் பாதிப்பு. நீ என்னை ஜோக்கராக நினைக்கிறல்ல, நான் ஜோக்கர் இல்லைடா அப்படின்னு அவன் திருப்பி ஒன்று அடிக்க வரான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அடிப்பான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். என்ன நீ ஜோக்கர்னு நினச்சின்னா நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஏதோ ஒரு டூலை கையில் எடுப்பேன். நான் எந்த ரூட் வேணால் எடுப்பேன். ஆனால் அது என்னங்கிறத நீ தான் முடிவு பண்ணுற. இதுதான் அதோட ஐடியா. ஸோ நம்ம இன்னொருத்தவங்க மேலே ஏற்படுத்துகிற அந்த ப்ரெஜுடிஸோட இம்பேக்ட், அந்த இன்டென்சிட்டி, அதுதான் இங்கே நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ அதெல்லாம் அந்த பாட்டில் கொண்டு வரணும். அப்படி தான் செம்மையாக இருந்துச்சு. எஸ், அது பெயினில் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். ஆமாம். அது அப்புறமா அம்மாக்களை கொண்டாடும் அப்பாக்களுக்கான பாட்டு தங்கக்கிளியே, அது அப்புறம் வந்து லவ் சாங் டப்புன்னு அதுலேயுமே கூட நம்ம நிறையா ஃபிசிக்கலாக இருக்க வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப ஃபிசிக்கலாக இருக்க வேணாம். மென்டலான லவ் ஒன்று இருக்குது, அதை இப்போ சப்பியோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் இங்கே நிறைய விஷயங்களை மாற்றுறதுக்கான வல்லமை இருக்குதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் மனதளவில் ஒருத்தங்களை உணர ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது ஒரு மிகப்பெரிய காதல். அந்த காதல் இல்லாமல் தான் இங்கே நிறைய காதலில் பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த மனதளவுகளில் ஏற்படுகிற அந்த உணர்வு இருக்குல்ல, இப்போ உனக்கு நான் பெருசு எனக்கு நீ பெருசுன்றது எதை சார்ந்தது? ஸோ உனக்கு நான் பெருசு எனக்கு நீ பெருசுன்றது எதை சார்ந்தது அப்படின்ற கேள்விக்கு நமக்கு பதிலே தேட மாட்டோம். வெறுமனே அந்த நேரத்தை சார்ந்ததாக முடிஞ்சிருது, அந்த உணர்வுகளை சார்ந்ததாக முடிஞ்சிருது, அந்த தொடுதலை சார்ந்ததாக முடிஞ்சிருது, அந்த உறவுகளை சார்ந்ததாக, அந்த உறவுகள்னால் உறவு கொள்றதை சார்ந்ததாக முடிஞ்சிருது. ஓப்பனாக சொல்லணும்னா அதுலேயே முடிஞ்சிருது. அப்போ முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டேனே, நான் வேறு கடைக்கு போயிடலாமே அப்படின்ற சிந்தனையை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் அது இல்லை. காதல்ன்றது அதை சார்ந்து நான் என்னவா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னவா என்னை புரிஞ்சிக்கிற, அதை நம்ம புரிஞ்சிக்கிறதே வாழ்க்கை பூரா எடுத்துக்கிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியுங்கிறது இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அதை தான் நம்ம இதில் எடுத்துகிட்டு வருது. அந்த காதல் அப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். பட் யதார்த்தம் ஆயிரம் முகங்களோடு வரும். ஸோ நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாகவே
டிஸ்கிரிப்டிவாக இருக்க வேணாம், மீனிங் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சார்ந்து அந்த பாட்டு உடல் சார்ந்ததா இல்லாததா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் உண்மையான அன்பாகவும் இருக்கும். எந்த ஒரு அம்மாவும் தான் பிள்ளை அழகாக இருக்குது அழகா இல்லைன்னு பார்த்துட்டு காதலிக்க மாட்டாங்க. அதுதான் இதோட ஆழமே. ஏன்னா இன்னொரு அம்மாவா அப்பாவா நீ மாற போகிற. கரெக்ட். இன்னொரு உயிருக்கு நீ ஒரு காதலை பரிசீலிக்க போகிற. உங்கள் காதல் இன்னொரு காதலை பரிசீலிச்சிச்சின்னா அது சரியான ஒரு அதுவும் நம்ம கதைக்குள்ளரே வரும். அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். அண்டு எதை நோக்கியும் ஓடாத ஒரு மனநிலையை உருவாக்கும். இல்லைன்னா எதையாவது நோக்கி ஓடிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னோட சிந்தனைக்குள்ளே அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை முயற்சி பண்ணி கடைபிடிக்கலான்னு முயற்சி பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னதான் இருந்தாலும் மனுஷன்தான். கரெக்ட். அது 1000 முகங்கள் 1000 இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், 1000 அரக்கர்கள் வருவாங்க. அதெல்லாம் கான்கவர் பண்ண ரெடியாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. கான்கவர் பண்ணிட்டோம்னா ஹாப்பி. ஸோ லேபிள் பற்றி எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஏன்னா இப்போ நம்ம நிறைய வெப் சீரிஸ் பார்க்குறோம், நல்ல நுவான்ஸ் ரைட்டிங், நல்ல டயலாக்ஸ், நல்ல கேரக்டர்ஸ், வெல் டிசைன்டு கேரக்டர்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறது, நல்ல என்கேஜிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸாக எனக்கு லேபிள் இருந்துச்சு. அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட அதை பற்றி பேசணும். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரியோராஜ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.